ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ட்ராவல் vlog வந்து என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ண போகிறேன். என்னோடய பாப்பாவையும் வந்து ஒரு ஃபுல் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் இப்போ ஃபேமிலியாக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிப்புக்காக போய்கிட்ருக்கோம். வீட்டிலேருந்து கேப் புக் பண்ணி நாங்கள் ரயில்வே ஜங்ஷனுக்கு தான் இப்போ நாங்கள் போய்கிட்ருக்கோம். ஆக்சுவலாக இப்போ திருச்சியிலேருந்து சென்னை போக போகிறோம். ஸோ திருச்சி ஜங்ஷன் வந்து ரீச் ஆயாச்சு. இந்த ட்ரிப் வந்து எங்கள் லைஃப்லையே ரொம்ப 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 முக்கியமான ஒரு ட்ரிப். ஸோ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நாங்கள் ஹவுரா எக்ஸ்பிரஸில் தான் சென்னைக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஒரு ட்ரெயின் புக் பண்ணி ட்ராவல் பண்ணுறதுக்கு இயர்லியராகவே வந்திருக்கோம். இல்லாட்டி எப்போவுமே லேட்டாக அந்த 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வருவோம். ஸோ இந்த ட்ரிப்புக்கு தான் என்னென்னு தெரியல, நாங்கள் சீக்கிரமே வந்துவிட்டோம். ஸோ வந்ததுமே ட்ரெயின் இருந்துச்சு. ஸோ எங்களோட லக்கேஜ் எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு நாங்களும் சீட்டெல்லாம் செக் பண்ணி செட்டில் ஆயாச்சு. ஸோ ஆக்சுவலாக ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. இது இப்போ புதுசாக விட்டிருக்க ட்ரெயின் தான். சீட்ஸ் எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருந்துச்சு. 1:00 ட்ரெயின்றனால லன்ச் வந்துட்டு பாப்பாவுக்கு வீட்டிலே கொடுக்க முடியல. அதனால் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். ஸோ ட்ரெயின் ஏறினதுமே வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பித்தாச்சு. ட்ரெயினும் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து திருச்சியிலேருந்து 1:30க்கு வந்து கிளம்புது. ஸோ நான் இப்போ வந்து தாம்பரம் தான் நாங்கள் ரீச் ஆக போகிறோம். தாம்பரம்க்கு வந்து அரவுண்ட் 6:30 to 6:45க்கு வந்து ரீச் ஆகும். இந்த ட்ரெயினை பொறுத்தவரை நாங்கள் புக் பண்ணியிருந்த செகண்ட் கிளாஸ் ஏசி வந்து ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டும் இருந்தாங்க ஸ்டாஃப்ஸு. அதே மாதிரி நல்ல பிளாங்கெட்டு, அப்புறம் நமக்கு விரிச்சிக்கிறதுக்கு அந்த பிளாங்கெட்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அந்த சீட்டும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸ்லீப்பர் கிளாஸ், நம்ம தூங்கிட்டே போகலாம், ஒன்றுமே தெரியாது. அண்ட் ட்ரெயின் போகிறதும் ரொம்ப வந்து ஒரு மாதிரி நார்மல் ட்ரெயினில் போகிற மாதிரி ரொம்பலாம் நாய்ஸியாக இல்லை. நமக்கு ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாப்பாவுக்கும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நல்லா விளாண்டுட்டே போனோம். ஆக்சுவலாக தூங்கி ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். பட் வந்துட்டு இவங்க வேடிக்கை பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தனால நாங்களும் அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தூங்கவே இல்லை. பாப்பாவுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த ட்ரெயின் தான் ரொம்ப பிடிக்கும். பஸ்லேயும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பட் பஸ்ஸை விட அவளுக்கு ட்ரெயின் வந்து நான் பார்த்த வரை கம்ஃபர்டபுளாக அவளை ஃபீல் பண்ணுறா. அதே மாதிரி நல்லா இந்த வேடிக்கை பார்க்குறதுக்குலாம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் சீட்லாம் ஸ்பேஷியஸாக நம்ம உட்காந்துக்கிறதுக்குலாம் நல்லா இருக்குன்றனால ஏதாவது புக்கு, டாய்ஸ் அது மாதிரி கொடுத்தோன்னா நல்லா ஜாலியாக விளாண்டுட்டே வருவாள். ஸோ அவளோட கம்ஃபர்டபுள் தான் நமக்கு ட்ராவலில் ரொம்ப முக்கியம். கிட்ஸு ஏதாவது ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்கன்னா நமக்கு அந்த ட்ராவலே வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். மெயினாக பாப்பாவோட கம்ஃபர்டபுளுக்காக தான் ஆக்சுவலாக நாங்கள் ட்ரெயினே புக் பண்ணி வந்தோம், பஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 6:30 to 6:45க்கு நாங்கள் வந்து தாம்பரம் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து நாங்கள் எங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு போகிறோம். அங்கேருந்து தான் ட்ரிப் கண்டினியூ ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸும் எங்கள் எல்லாருக்குமே ஆக்சுவலி இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் எங்கே நெக்ஸ்ட் போகிறோன்னு சொல்லிட்டு. சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான், பாப்பா, என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்துட்டு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் எங்கே போகிறோம் என்னன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நாங்கள் தாம்பரம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே நாங்கள் வெயிட்டிங் ஹாலில் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் கேப் புக் பண்ணி ஏர்போர்ட் வந்தோம். ஏன்னா எங்களுக்கு ஃப்ளைட் வந்து ஆக்சுவலாக 3:30க்கு தான். ஆக்சுவலாக அது 1:40 இருந்துச்சு. பட் 3:30க்கு தான் வந்துட்டு ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப டைம் இருந்தனால அங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு வெளியே வந்து நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் எங்கள் ஏர்போர்ட்டுக்கே வந்தோம். ஸோ அன்றைக்கி வந்து Jan 26 அப்படின்றனால ஃபுல்லாகவே ஏர்போர்ட் எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இதான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் போகிறதுனால எங்களுக்காகவே ஏதோ டெக்கரேட் பண்ணி எங்களை வரவேற்கிற மாதிரி நாங்களே நினச்சிக்கிட்டோம். ஸோ ஹாப்பி தான். ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆக்சுவலாக சென்னை ஏர்போர்ட்லாம் நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், நிறைய டைம் வந்திருக்கேன். ஸோ வீட்டில் மித்தவங்க போகும்போது சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு, ரிசீவ் பண்ணுறதுக்குலாம் வந்திருக்கோம். ஸோ பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் ஃப்ளைட்டில் போகிறேன். ஸோ இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ D5 கிட்ட தான் நாங்கள் ஆக்சுவலாக வந்து செக்இன் ஆகணும். ஸோ அதனால் நாங்கள் அங்கேயே பக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் எங்களுக்கு டைம் இருந்தனால ஆப்போசிட்டில் இருந்த மால் போய் விசிட் பண்ணிவிட்டு அங்கே KFCலலாம் சாப்பிட்டு கொஞ்சம் அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம். ஆக்சுவலாக அந்த மாலில் ஃபுட் கோர்ட் தான் நிறையா இருந்துச்சு பெருசாக. மித்தபடி ஷாப் பண்ணுறதுக்கெல்லாம் ஷாப்ஸ் எதுவும் பெருசாக இல்லை, எல்லாமே க்ளோஸாக இருந்துச்சு. ஸோ ட்ரெயினில் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்தனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம், ரெடி ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.